அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்தில் யாருக்காக இறைவன் படைத்திருக்கின்றான் சொர்க்கம் என்ற தலைப்பின் கீழ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையாம் அருள்மறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நாம் சுவனத்தை படைத்திருக்கின்றோம். அந்த சுவனத்தின் சிறப்பாக அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யார் சுவனவாசிகளாக சுவனத்தில் நுழைவார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்பிய அனைத்தும் அதில் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தின் கீழ் ஆறுகள் ஓடும், என்றென்றும் நிலைத்து இருப்பார்கள் என்றெல்லாம் சுவனத்தை பற்றிய சிறப்பான செய்திகளை மனிதனுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தினரை ஊக்குவிக்கும் விதமாக சுவனத்தை பற்றிய செய்திகளை அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த சுவனத்தின் ஆசையால் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை சஹாபா பெருமக்கள் மறுமைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்கான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்றால், சொர்க்கத்தில் ஒரு இடம் கிடைத்து விடும் என்றால், அது இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் விட சிறந்ததாக இருக்கும் என்று நபி சொல்றாங்க. அந்த சுவனம் அப்ப எப்பேற்பட்ட சுவனம்! அந்த சுவனத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக நாம் பயணிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இந்த சுவனத்தை முஸ்லிம்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லலை. அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் செய்கின்ற தவறுகளுக்கு அவர்களுக்கு நாளைக்கு நான் நரகத்தை தயார்படுத்தியிருக்கிறேன் என்று மட்டும் சொல்லல, சுவனத்தையும் தயார் பண்ணியிருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வார்களோ, அர்ப்பணம் செய்வார்கள் தங்களுடைய வாழ்க்கையை, அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கையான அந்த சுவனத்தை படைத்திருக்கின்றான். சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, வஸாரிஊன இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னாத்தின் ஆர்லுஹு ஸமாவாத் வல் வயுத்தத் முத்தகின் லில் முத்தகீன், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்கும் வானம் பூமி பரப்பளவு கொண்ட சுவனத்திற்கும் நீங்கள் விரையுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இறைவனை அஞ்சுபவர்களுக்கு சொர்க்கமானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு நல்லா சொல்லல, மூமீன்களுக்கு என்று சொல்கிறார். பார்க்கிறோம், முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள், மூமீன்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள். மூமீன்களுடைய தரத்தை பற்றி ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அறிந்தவனாக இருக்கின்றான். ஏன்? இது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். உள்ளத்திலே, அவனுடைய உள்ளத்தில் இறை அச்சமும் மறுமையுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் எந்த அளவுக்கு அவனுடைய அடி உள்ளத்தில் பதிந்து இருக்கிறது என்பது ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இஸ்லாம் என்பது, முஸ்லிம் என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய மார்க்கத்தை அவன் தேர்வு செஞ்சிருக்கான். அவன் முஸ்லிம், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்திற்காக ஆசைப்படுங்கள். பத்ர் யுத்த நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது இளைஞர் ஹாரிசா தான் உண்ண இருந்த பேரித்தம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு களத்திலே இறங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட சுவனத்துக்கு நீங்கள் விரையுங்கள்.
அதற்கு ஆசைப்பட்டவர்களாக, மரணத்தை பற்றி அஞ்சாதவர்களாக களத்தில் இறங்கினார்கள். ஹாரிசா ஷஹீதானார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்திற்கு பல வாசல்கள் இருக்கின்றன. பாபுல் சலா, பாபுல் சதக்கா, பாபுல் ரயான், பாபுல் ஜிஹாத் போன்ற எத்தனையோ வாசல்கள் அதில் இருக்குது. யார் தொழுகையை நிலைநிறுத்துவார்களோ அவர்கள் பாபுல் சலா என்ற வாசல் வழியாக அவர்களுக்கு முகமன் கூறப்பட்டு வானவர்கள் அவர்களுக்காக காத்திருந்து முகமன் கூறி அவர்களை வரவேற்பார்கள். அந்த வாசல் வழியாக யாரெல்லாம் நாளை மறுமையினுடைய நன்மையை நம்பிக்கையோடு நோன்பு நோட்பார்களோ அப்படிப்பட்ட மக்கள் ரயான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். அவர்கள் சென்றவுடன் கதவு மூடப்படும். வேறு யாரும் அந்த வழியாக பிரவேசிக்க முடியாது. அவ்வளவு ரப்புல் ஆலமீன் மனிதனை அதிகமாக கண்ணியப்படுத்துகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யார் பாக்கியசாலி தெரியுமா? என் உம்மத்தில் பாக்கியசாலிகள் யார் தெரியுமா? நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் போவாங்க. இவங்க எப்படிப்பட்ட பாக்கியம்! மனிதர்கள் எல்லோரும் வியர்வையிலே காதளவு கழுத்தளவு என்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அதாபான அந்த நாளை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் அழுவார்கள். யௌமல் கியாமா என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு நாள், எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாத நாள், ஒருவர் மற்றவருக்கு எந்த உதவியும் செய்யப்படாத நாள், அதற்காக எந்த ஈடாக எதையும் பெற முடியாத நாள். அப்படிப்பட்ட அந்த நாளிலே ஒரு சிலருக்கு சுவனம் என்பது எப்படி கிடைக்கும்? அழகான முறையில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனம் கிடைக்கும். ஒரு நபித்தோழர் இதை கேட்டுட்டு எவ்வளவு ஆசைப்படுறார். ஒக்காசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, அதில் நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீரும் ஒருவர் தான் என்று. அந்த அளவுக்கு சுவனம் என்பது நாம் செல்வதற்கு அதிகமாக ஆர்வப்பட வேண்டும், நிறைய தியாகங்களை செய்ய வேண்டும். சுவனம் என்பது ஒன்றுமே செய்யாமல் கிடைக்கிறாது. ஒரு மூமீனாக இருக்க வேண்டும். வரக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் சகித்து கொண்டு பொறுமை காத்து மார்க்கத்திற்காக தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக, அமல்களை சரிவர செய்யக்கூடியவர்களாக ஒரு மூமீனும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாளை மறுமையிலே சுவனம் என்பது கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருக்கு சொர்க்கம்? அல்லாஹ் தஆலா திருமறையில் 48வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், லியுத்ஹிலில் முஃமினீன வல் முஃமினாத், நுழைவார்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், மூமின்கள், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தி அல்-அன்ஹார், ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சொர்க்க சோலையிலே நுழைய செய்வான். அதன் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதே போல அல்லாஹ் சொல்லும்போது, காலத்தில் அஹ்ராபு ஆமன்னா குல்லும் துஅமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலில் ஈமான் ஃபி குலூபிக்கும் வ இன் துதிஉல்லாஹ். நபியே, அந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். கிராமவாசிகள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் என்பது அவருடைய ஆழமான உள்ளத்தில் இல்லை, நுழையவே இல்லை. அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப எவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமோ, இறை எச்சம் ஆழமாக இருக்குமோ, அவர்தான் மூமின். அவருக்கு தான் நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனத்தை தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற வேளையில் அடிமைகளாக இருந்தும், மக்களால் மதிக்கப்படாதவர்களாக இருந்தும், ஒரு ஒட்டுமொத்த குடும்பம்
இந்த கொள்கையை ஏற்றது. அதன் விளைவாக அவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய துன்பம் முதலிலே இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த குடும்பம். அவர்கள் யாசிர், அம்மார், சுமையா. யாசிர், அம்மார், அவங்க சுமையா அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க. யாசிர் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுக்கு அம்மார் என்ற ஆண் குழந்தை. சில காலங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு காலம் வரும், நாம் பெரும் எண்ணிக்கையில் இருப்போம், அப்போது வெளிப்படுத்துங்கள். ஏன்னா அந்த காலம் எப்படி இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இலைமறைவு காய்மறைவு என்று அவர்களுடைய வாழ்க்கையை தலைமறைவு வாழ்க்கையை போல இருந்துச்சு. அவர்களுடைய இருப்பிடம் எல்லோரும் அறிந்திருக்கவில்லை. அந்த அளவுக்கு துன்பம் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் அடிமைகளாக இருந்தாலும் யாசிரும் சுமையாவும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் அபூஜஹிலால் கடுமையாக கொடுமை செய்யப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? விலங்கிடப்பட்டார்கள். விலங்கிடப்பட்டு மக்கள் மத்தியிலே இவர்களை வைத்து கொள்கையை விடச் சொன்னார்கள். அவர்களுடைய தலையிலே நெருப்பை கொட்டுவார்கள். அபூஜஹிலுடைய கூட்டம் இவர்களுடைய தலையில் நெருப்பு கொட்டப்படும் பகலிலே தண்ணீரில் வைத்து மூழ்கடிக்குவார்கள், முக்குவார்கள். இப்படிப்பட்ட கூட்டம், இப்படி கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறார்கள், அழுகிறார்கள். அந்த வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியே செல்லும் பொழுது இவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கண் கலங்குவார்கள். சொல்லுவார்கள், யா அஹ்ல யாசிர் இஸ்பிர் இன்னக்கும் ஈதுக்கும் ஃபில் ஜன்னா. யாசிருடைய குடும்பத்தினரே பொறுத்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்காக சுவனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். எப்பேற்பட்ட தியாகம்! அவர்கள் தலையிலெல்லாம் நெருப்பு கூறப்பட்டு, அம்மாருடைய உடலிலெல்லாம் தீக்காயங்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஓடி சென்று காட்டுவார்கள், தங்களுடைய துணியை விலக்கி காட்டுவார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உடல் முழுவதும் தீக்காயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள், இறைவா, இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிர்ச்சியாக்கியவனே, யாசூருடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய அல்லாஹ் என்பார்கள். அம்மாரை பார்த்து சொல்லுவார்கள், யா அம்மார், சுவனம் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தருவான் மறுமையில், பொறுமையாக இருங்கள் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதான் மூமின். இன்றைக்கு மார்க்கம் அடிப்படையில், மார்க்கத்தை சொல்லுகின்ற வேலையில், மார்க்கப்படி நடக்கின்ற வேலைகளிலே எப்போதாவது சிறு பிரச்சனைகள், சிறு துன்பங்கள் வந்தால் நம்முடைய உள்ளங்கள் தடுமாறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ம பொருளை எல்லாம் பங்கீடு செய்தார்கள், எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன், எனக்கு தெரிந்தவர் ஒருவர் சிறந்த மனிதர், அவருக்கு மட்டும் கொடுக்கல. நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இவர் மூமின், சிறந்த மனிதர், இவருக்கும் தாருங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் மீது மறுபடியும் மீண்டும் மற்றவர்கள் கொடுக்கும்போது மீண்டும் இதையே சொன்னார்கள்.
அல்லாஹ்வின் தூதரே, இவர் மீது உங்களுக்கு என்ன கோபம்? இவர் சிறந்த மனிதர், இவர் மூமீன் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாத், எப்படிப்பட்டவர் சாத்? அல்லாஹ்வின் தூதரால் சூனவாசி என்று சொல்லப்பட்ட சஹாபி, அவர் பரிந்துரை செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒன்று கொடுக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், சாதே, ஒரு மனிதரை பார்த்து மூமீன் என்று சொல்லாதே, முஸ்லிம் என்று சொல். மூமீன் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மனிதருக்கு நான் கொடுக்கவில்லை என்றால் அவர் எனது வெறுப்புக்குரியவர் அல்ல, எனக்கு நெருக்கமானவர். நான் யாருக்கு நான் வழங்கினேனோ அவர்கள் கஷ்டத்தின் காரணத்தினால், அவர்களுடைய ஏழ்மையின் காரணத்தினால், அவர்கள் துன்பம் ஏதாவது தவறு செய்து நரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் அவர்களுக்கு பொருளாதாரத்தை தந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் 27 பதிவாயிருக்கு. அப்போ மூமீன்களுடைய நிலை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு ஸைத் சுவனவாசி என்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சுவனவாசி. அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. இவர்கள் வாழ்ந்த விதம், மிகப்பெரிய செல்வந்தர்களாக, வியாபாரிகளாக மக்காவிலே இருந்தவர்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் இவர்களுடைய நிலை, இவர்கள் வாழ்ந்த விதம் ஆச்சரியப்பட வைக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் சுவனத்திற்காக. கொள்கைவாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், நாம் இந்த கொள்கைக்கு வந்த பின்னால் நிச்சயமாக இந்த இணை வைப்பு என்ற செயலிலிருந்து தூரமாக்கப்பட்டு விட்டோம். சைத்தான் அவனுடைய முயற்சியை கைவிடக்கூடிய ஒரு சூழல். நாம் என்ன செஞ்சிட மாட்டோமோ, ஒரு காலமும் என்ன செய்யல, இணை வைப்பு என்ற சொல்லுக்கு இடத்துக்கு நிழல்படாத அளவுக்கு வாழ கற்றுக்கொண்டோம். ஐங்கால தொழுகையை, கடமையை சரிவர பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை தொழக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும். தகுதியோடு சொல்றோம்ல, அந்த இரவு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வந்திருக்கிறாங்க. அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கின்ற வேளையில் ஃபஜருடைய தொழுகை தொழுது முடித்த பின்னால் அவங்க அப்படியே போக மாட்டாங்க. சஹாபாக்கள் தாங்கள் கண்ட கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி கனவு கண்டேன், அது என்ன விளக்கம் என்ன என்றெல்லாம் கேட்பாங்க. இதையெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார்கள். விளக்கத்தை ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் நடந்த பல செய்திகளை சொல்லி சிரிப்பார்கள். இதெல்லாம் நபிகளுடைய வழக்கமாக இருந்துச்சு. அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் ஆசைப்பட்டார்கள், எனக்கு கனவு வர மாட்டேங்குது, நானும் நபிகளிடத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன், கனவு வரலையே. அவர் திருமணமாகாத இளைஞராக இருக்கிறார், அவர் பள்ளிவாசலிலே உறங்கக்கூடியவர், கனவே வரல. ஒரு நாள் அவர் கனவு கண்டார். கனவுலே 2 வானவர்கள் அவருடைய கையை பிடித்து கொண்டு நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வது போல் இருக்கு. பார்க்கிறார், நரகம் என்பது கிணற்றினுடைய அந்த சுவர் போல, சுற்றுச்சுவர் போல இருக்கின்றது. இவருக்கு தெரிந்த ஆட்களும் அதில் இருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் இப்னு உமர் அவர்கள் அழுது விட்டார்கள், கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹும்ம அஊது பிக்க மினன்னார், இறைவா, நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்று யா அல்லாஹ் என்று நான் கனவுலே கத்தினேன். பிறகு ஒரு வானவர் வந்தார், என் கையை பிடித்து கொண்டார். இனி நீர் அச்சப்பட மாட்டீர், கவலைப்பட மாட்டீர் என்று அவர் எனக்கு ஆறுதல் கூறினார். ஹவுஸ், நீங்கள் பயப்பட மாட்டீர் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு கனவை கண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்வதற்கு பதிலாக
தன்னுடைய சகோதரி ஹப்சார் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்லி, இதை நபிகிட்ட கேளுங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்றாங்க. ஹப்சார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி இடத்துல கேட்குறாங்க, எனது சகோதரர் இப்படி ஒரு கனவு கண்டாராம் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சிறந்த அப்துல்லா ஒரு சிறந்த மனிதர், அவரை இரவு தொழுகை தொழச் சொல்லுங்கள் என்றாங்க. அப்ப இரவு தொழுகை என்பது கூடுதலான நன்மையை அதிகரிக்க, தரஜாவை உயர்த்தக்கூடிய ஒரு தொழுகை. புகாரியில் 1121 பதிவாயிருக்கு, இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதே போல சொர்க்கத்தில் ஒரு அறை உண்டு. அந்த அறை எப்படிப்பட்ட அறை என்றால், உள்ளே இருந்து வெளியே பார்ப்பதற்கும் வெளியிலிருந்து உள்ளே பார்ப்பதற்கும் ஏதுவாக பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு அறை. இந்த அறையானது, இந்த சிறப்பு மிக்க அறை யாருக்கு ரப்புல் ஆலமீன் வழங்குவான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாம மிஸ்கின், உணவளிப்பவர், பசித்தவருக்கு யார் உணவளித்தார்களோ அவருக்கு அந்த இடம். இரண்டாவதாக, மக்களிடத்திலே பேசும்போது இனிமையாக பேசியவர்கள், அழகான முறையில் உறவாடியவர்கள், இவர்கள் அதற்கு தகுதி உடையவர்கள். மூன்றாவதாக, ரமலானுடைய நோன்புகளை எல்லாம் அழகுற வைத்தவர்கள், நோன்பு நோற்றவர்கள். நான்காவதாக, இந்த இரவு தொழுகையை தொழுதவர். அப்ப இந்த இரவு தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு தொழுகை. அதே போல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் வானவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை செய்வார்கள். என்ன அறிவிப்பு செய்கிறாங்க? இனி நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது துன்பப்படுகிறோம் பலவிதமான நோயினால், அல்லது நம்மை சார்ந்தவர்கள், அல்லது நமக்கு என்னது நோய், இந்த நோயினால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். சொர்க்கத்துக்கு சென்ற பின்னால் நோய் என்பதற்கு வேலை கிடையாது, நோயே கிடையாது. ரெண்டாவது சொல்றாங்க, லா மௌத், மரணம் என்பதும் கிடையாது, நோயும் கிடையாது, மரணம் என்பதும் கிடையாது. மூன்றாவதாக, முதுமை என்பது கிடையாது. முக்கியமான விஷயம். நமக்கு இப்போ எப்படி இருக்கு, அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கலாம்? சிறு பிள்ளை பருவம், இளைஞர் பருவம், முதுமை பருவம். பலகீனத்திற்கு பலகீனமான சிறு பிள்ளை பருவம். பேசவும் தெரியாது, தன்னுடைய தேவைகளை ஒன்றும் செய்யவும் தெரியாது, பசிச்சா ஆளும், கொடுத்தா சிரிக்கும், அப்படிப்பட்ட ஒரு பருவம். அதன் பின்னால் ஒரு இளமை பருவம், அழகான பருவம். அதன் பின்னால் முதுமை, மீண்டும் பலகீனம், மீண்டும் மனிதனை அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, தூக்கி கொண்டு உட்கார வைக்கணும் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பருவம். அல்லாஹ் நபி சொல்றாங்க, சுவனம் கொடுக்கப்பட்டு விட்டால் அவருக்கு என்னது, முதுமை என்பது கிடையாது, இளமையோடையே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்பத்தோடு இருப்பார்கள். துன்பம் என்பது எந்த திசையிலிருந்தும் துன்பம் வராது, இன்பத்தோடு இருப்பார்கள். அப்ப அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்துகளிலே ஒரு மனிதரை அல்லாஹ் அழைப்பான், அவரை கொண்டு நிறுத்துவான். நிறுத்திவிட்டு அவருடைய பாவ ஏடுகள் எப்படி இருக்குமா, பார்க்கின்ற தூரம் அளவுக்கு அவருடைய பார்வையினுடைய ஏடுகள் இருக்கும். அதை கொண்டு திராசினுடைய ஒரு தட்டிலே கொண்டு வைப்பார்கள். அது எப்படி இருக்குமா, அப்படியே கீழே போயிடும். அந்த தட்டு நன்மை தட்டில் ஒன்றுமே இருக்காது, இது கீழே போயிடும். 99 ஏடு கொண்டாந்து வைப்பாங்களாம். அதன் பின்னால் ஒரே ஒரு சிற்றேடு, அந்த ஏட்டில் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்ற சொல், அவன் வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான் இருப்பான், இணை வைக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கொள்கையில உறுதியாக இருந்திருப்பான். அந்த சிற்றனை கொண்டு மறு திராசில தட்டிலே வைப்பார்கள். அனைத்தையும் தூக்கி கீழே நிறுத்திவிட்டு, இந்த தட்டு என்ன செய்யும், அதிக கனமுடையதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பெயரை விட அதிகமான கனமுடையது எதுவுமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டும் என்றால், அந்த மனிதன்
ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. இபாதத்துகளே கவனமாக இருந்து மூமீனாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். முஸ்லீமாக இருப்பது பெருசு இல்லை, ஒரு கொள்கையை சார்ந்து இருப்பது பெருசு இல்லை. நடைமுறையில் உள்ளத்தை பார்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உள்ளத்தில் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் மார்க்கமும் மறுமையும் சுவனத்தின் ஆசையும் உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக வல்ல இறைவன் சுவனத்தை தருவான் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.